Hi guys, welcome to Finite Fiction episode 2. இன்னைக்கு நம்ம மாஸ்க் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கவின், ஆண்ட்ரியா, சார்லி இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் கவின் தான் ஹீரோ அண்ட் ஆண்ட்ரியா இந்த படத்தில் நெகட்டிவ் கேரக்டர்லையும் பண்ணியிருக்காங்க. அண்ட் சார்லி இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோலில் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா இது வந்து ஒரு மணி ஹைஸ்டான மாதிரியான கதை அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னு நானும் போய் பார்த்தேன். இந்த படத்தில் கவின் வந்து ஒரு ஹோட்டல் வச்சிருக்காரு. அவங்க அப்பா அண்ணா அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ஹோட்டலை ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. அது இல்லாமல் கவின் ஒரு சீக்ரெட் டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு. கிளைண்ட்ஸோடைய டார்கெட் பீப்புளோடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்கறது தான் அவரோட வேலை. அதுக்கு அவர் ஒரு கமிஷன் வாங்கிக்கிறாரு. சில நேரங்களில் அவர் ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டையும் இந்த உண்மையை சொல்லி ஒரு டீலிங் பேசி அவர்கிட்டையும் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிறாரு. ஆண்ட்ரியா ஒரு ஒயிட் காலர் பர்சனாக காட்டுறாங்க. அவங்க ஒரு ஹோம் வச்சு நடத்திட்டு வராங்க. நீடி உமன் கேர்ள்ஸ் அவங்களுக்குலாம் வீடு இல்லாதவங்க அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹோம் நடத்தி அவங்கெல்லாம் வந்து டாக்டர், இன்ஜினியர்ஸ் அண்டு நல்ல பொசிஷனுக்கு வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ இங்கே ஆண்ட்ரியோட ரோல் வந்து ரொம்ப நல்ல ரோல் மாதிரி தான் தெரியும். ஆனால் அவங்க அப்படியே கட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டில் இன்னொரு இமேஜ் இருக்குது. இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி தான் வந்து அந்த ஹோம்ஸை வந்து நடத்திக்கிட்டு வராங்க. ஸோ தனிக்கட்சி ஆரம்பித்து நிற்க போகிற மினிஸ்டர் ஒருத்தர் ஆண்ட்ரியா கிட்ட தாங்கிட்ட இருக்க பணத்தை எப்படி எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் தொகுதி வழியாக வந்து கொடுக்க போகிறோன்றத வந்து கேட்குறாரு. ஆண்ட்ரியா வந்து அதை நான் பார்த்துக்கிறேன், நான் பணத்தை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் கொடுக்குறேன், அதுக்கு பதிலாக எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும், என் பேரில் இருக்கிற எல்லா கிரிமினல் ரெக்கார்ட்ஸையும் அழிச்சு எனக்கு ஒரு நியூ லைஃப், நியூ பாஸ்போர்ட் கொடுத்து வெளியூருக்கு அனுப்பிடுங்க, நான் திருப்பி இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த டிமாண்டுக்கும் வந்து அந்த மினிஸ்டர் ஓகேன்னு சொல்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற 440 கோடியை வந்து ஆண்ட்ரியா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த பணத்தை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. அதில் ஒரு இடத்துல தாங்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஒரு கும்பல் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த கொள்ளையடிச்ச கும்பலை எப்படி கண்டுபிடிச்சாங்களா, யாரை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்றதான் இந்த கதை. அண்ட் இதுக்கு வந்து கவினை ஹையர் பண்ணுறாங்க. கவினும் வந்து உள்ளே வராரு. அந்த பணத்தை வந்து கண்டுபிடிச்சாரா, கண்டுபிடிச்ச பணத்தை என்ன பண்ணாரு, கண்டுபிடிச்ச இந்த பணத்துக்கு பின்னாடி இருக்கிற கதை என்ன, ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இந்த படம் வந்து ஒரு 50% த்ரில்லர் சீக்வன்ஸ்னா 50% காமெடியும் வந்து கலந்தே கொண்டு போயிருப்பாங்க. அது ரொம்பவே கவினுக்கு நல்லா இருந்துச்சு. கவின் வந்து ஈஸியாக நெயில் பண்ணியிருந்தார் அந்த கேரக்டரை. ஒன் டைம் கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஆக்ஷன் காமெடி த்ரில்லர்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் பாய்.